ஒரு நடிகர்களுக்கு உதயநிதியும் அரசியலுக்கு வந்தாரு, விஜய் அரசியலுக்கு வந்தாரு. ஸோ 2 பேரும் வெவ்வேறு கட்சியில இருந்தாலும் நீங்க யாருக்கு ஒரு ஆதரவா இருக்கீங்க சார்? 2 பேத்துக்கும் ஆதரவு இருக்குங்க. வாக்களிக்கும் போது ஒருத்தருக்கு தானே வாக்களிப்பீங்க? கண்டிப்பாண்ணா. நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க சொல்லுங்க. நீங்க யாருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கட்சி ஒன்று இருக்கும். எனக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பா 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 ஆமாம் இயக்குனர் கண்டிப்பா இல்ல ஆல்ரெடி சில கதைகளை வச்சிருக்காரு இயக்குனர் தம்பி. ஆமா இல்ல அப்படி இல்ல, இந்த படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். இது வெற்றி தான் முடிவு பண்ணது இல்ல. முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி அண்ணன் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணுன்ற முடிவுலயும் இருக்கோம். அது இப்பவா உடனேவா இல்ல அதுக்கப்புறமாங்கிறது இப்போ உங்க படங்கள் வேற வேற ஜானர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கிராமத்து படங்கள் வந்து போயிட்டு இருக்கு, சிட்டி இந்த மாதிரி வேற வேற. இல்ல நீங்க இந்த 4 படத்தையும் 3 படத்தையும் சொல்லுங்க. விடுதலை, கருடன் எப்படி இருக்கு? எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கா? ரோட்ல வேற வேற தான் இருக்குது. சிட்டி அந்த மாதிரி வேற வேற ஜானர்ஸ் சீக்கிரம் கண்டிப்பா இதுல இருந்து இப்ப இந்த 3-4 படம் இல்லாமல் அடுத்த இன்னொரு படம் கண்டிப்பா இது இல்லாம வேற மாதிரி ஒரு ஸ்டைல வரும். கண்டிப்பா கதை நான் பண்றப்ப அதை ஏத்துக்கிற விதத்துல இருந்து கண்டிப்பா பண்ணேன் நான். தேங்க்யூ. உங்களோட வெற்றி வந்து உங்களோட வெற்றி மட்டும் இல்ல, எல்லாரும் சொந்தம் அவங்க வீட்டுல இருக்க ஒருத்தர் வெற்றியா பார்த்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படி உங்க நிலைமைக்கு வரணும்ன்றவங்க, இந்த ஃபீல்ட்ல இன்னும் வரணும்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் எல்லாத்தையும் நம்புங்க. அதை தாண்டி தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ நம்மளால் முடியுன்ற 90% வைப்போம். ஸோ 10% அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணட்டும். அதுதான் முழுமை அடுத்தவங்க நம்பி இருக்க வேண்டாம். விடாமுயற்சி கண்டிப்பாக அது என்றைக்குமே அதுக்கான வெற்றியை கொடுத்தே தீரும்.